தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரிலேயே பார்க்கலாம். கழகத்தினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து ஊராட்சி கழக செயலாளர் மூலம் கலந்து பேசி இன்றைய தினம் மாவட்ட கட்சி அலுவலகத்திலே நடைபெற்றிருக்கிறது. சார், இப்ப 7 TMC தண்ணீர் வேணும் நீங்க கர்நாடகத்தை கேட்டிருக்கீங்க. இப்ப கர்நாடக அரசு சீதாராமையா தண்ணீர் எங்ககிட்ட கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அடுத்த கட்ட உங்க நடவடிக்கை என்ன? அதாவது இப்ப உச்ச நீதிமன்றத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழக்கு தொடர்ந்து வழக்கின் அடிப்படையிலே விசாரணை நடைபெற்று காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்க வேண்டும் என்று நாம் உச்சநீதிமன்றத்திலே வாதாடுகின்றோம். அதனுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 வாரத்திலே அளிக்கப்படும் என்ற ஒரு தீர்ப்பை தந்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு தமிழக விவசாய குடி மக்களுக்கு நல்லதாக கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருப்பினும் தற்போது அணையினுடைய நீர்மட்டம் குறைவாக இருக்கின்ற காரணத்திலே டெல்டா பாசன விவசாயிகளுக்கு முழுமையான நீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய 80 TMC தண்ணீர், மே மாதம் வரை கிடைக்க வேண்டிய தண்ணீர் 80 TMC தண்ணீர், அதை எங்களுக்கு தர வேண்டும். முதற்கட்டமாக 15 TMC தண்ணீர் எங்களுக்கு கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும். அதிலும் உடனடியாக 7 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். அதன் மூலமாக டெல்டா பாசன விவசாயி சாகுபடி செய்த நெற்பயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக அவரிடத்திலே கடிதம் எழுதியிருக்கின்றோம். நீங்க எல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் ஏற்கனவே காட்டிருக்கீங்களா? அதான் எங்களுடைய கருத்து தான் நீங்க பிரதிபலிச்சிருக்கீங்களா? நடைபெற்று முடிந்த சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்திலும் தொலைக்காட்சி நிலையில, பத்திரிகை எல்லாமே எல்லாம் தெரியப்படுத்திருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொள்ளும் என்ற படிப்பை எங்களுக்கு கற்றுச்சிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் கண்ணியமான முறையிலே சட்டமன்ற மரபை கடைபிடித்து நாங்கள் சட்டமன்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று எங்களுடைய உரிமையை இந்த தமிழக மக்களுக்கு நிலைநாட்டுகின்றோம். சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் அம்மா அறிவிப்பாங்க. அந்த வகையில் இப்ப சட்டமன்ற தேர்தல் கர்நாடகா நடக்கும் போது அங்க வேட்பாளர்கள் அறிவிப்பா போட்டியிடுவாங்க. இன்னும் தேர்தலே அறிவிக்கல. அது எப்படி யூகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டது? எப்படி தேர்தல் அறிவிச்சா அதுக்கொண்ட நடைமுறையை அரசு கட்சி பரிசீலிக்கும். அவர் என்ன மிகப்பெரிய கட்சி நடத்தியிருக்காரு, அவரே சுயேட்சை வேட்பாளர். அது உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் ஜெயிச்சார்னு. அத்தனை ஊடகங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஊடகமும் பத்திரிகையும் தான் அவர் பெருசுபடுத்திட்டு இருக்கிறீங்க. இப்படிதான் ப்ரொஜெக்ட் படையில எங்களுக்கே தெரியல. அவளோட ஏற்கனவே இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற காலத்தில் 10 ஆண்டு காலம் ஒரு தலைமை பக்கமே எட்டி பார்க்கல. அம்மா வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு அம்மா உத்தரவு போட்டாங்க. அப்புறம் பிறகு கட்சி விட்டே நீக்கிட்டாங்க. கட்சியில் அவர் உறுப்பினரே இல்லை. எப்படி உறுப்பினர் இல்லாத ஒருவர் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் என்ன கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்க பத்திரிகையாளரும் ஊடக நண்பர்களும் பெருசா போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க பேசுறது 2 நிமிஷம் காட்டுறீங்க, அவர் பேசுறது 40 நிமிஷம் காட்டுறீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், உங்களுக்கு செய்தி வேணும் என்பதற்காக அதை மிகப்படுத்தி காட்டுறீங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்தாங்க? கிட்டத்தட்ட எங்களை 386 பேர் இந்த நிகழ்ச்சியில். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 20 பேர் தான் வரல, உடல்நல சரியில்லை, இறந்தவங்க இல்லை, மீது எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இது ஊராட்சி கழக செயலாளர் தான் பேஸ். ஒரு கட்சியுடைய அடித்தளமே இந்த ஊராட்சி கழக செயலாளர். அந்த ஊராட்சி கழக செயலாளர் எங்களுடைய அணியில முழுமையா இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கட்சி ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை தேவை. அந்த அடிப்படை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு நாங்கள் சார்ந்த இயக்கம். ஆகவே எங்கள் பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இருவரும் தன்னுடைய கொள்கைகள், லட்சியங்களை எங்களுடைய கட்சியும் ஆட்சியும் நிலைநாட்டும்.
விமான நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். சில நிறுவனம் முன் வந்திருக்குது. விரைவாக விமான சேவை துவங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். அதாவது நீங்களே ஒரு கற்பனையான கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம், உடலில் இல்ல, இருக்கின்ற தண்ணியை சரியான முறையில் பகிர்ந்து அளிச்சிட்டு இருக்கிறோம், முறை போட்டு கொடுக்கிறோம். ஆகவே நெற்பயிர் விவசாயிகள் சாகுபடி செய்த நெற்பயிர் கருகாமல் பார்த்துக் கொள்வதற்கு தேவையான நீரை அவர்களுக்கு வழங்குவோம், முறைப்படுத்திக் கொடுக்கிறோம். ஏன்னா இப்போ அண்மையில் மழை பெஞ்சிட்டு கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா டெல்டா பாசன பகுதியில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. அதெல்லாம் ஒரு பூமி ஈரத்தை தாங்கக்கூடிய பூமி. இப்போ மறுபடியும் மொத்தமாக தண்ணி திறந்து விடுறோம். அப்படி தண்ணி ஒரு வாரம் திறந்து விடும்போது அந்த தண்ணி மேலும் 5 நாளைக்கு இருந்தால் விளைச்சல் கிட்டத்தட்ட 100% எடுத்துருவோம். அதில் எந்த சேதம் இருக்காது. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நமக்கு ஒரு 7 டீம்ஸ் தண்ணி இருந்தால் நிறைவாக நம்ம கொடுக்கலாம். பின்னணியில பாஜக இயக்குதுன்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சையான கருத்து நிலவிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில திருமாவளவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, தமிழகம் மதசார்பற்ற மண் அப்படிங்கறத அரசு உறுதி செய்யணும் அப்படின்ட்டு. ஆமா, மதச்சார்பற்ற அரசு தானே. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கூட முத்தலாக் பிரச்சனை வந்தது. இந்த முத்தலாக் பிரச்சனையை நாங்க தான் எடுத்து பேசணும். அதில் இருக்க சட்டம்லாம் மாற்ற வேணும். முத்தலாக் என்ற ஒரு சொல்ல உடனே அது விவாகரத்து பண்ணோம். அதுக்கு 3 ஆண்டு காலம் போட்டாங்க. அதையெல்லாம் அதிலிருந்து நீக்க வேணும் அப்படின்னு அந்த சட்ட வரவுகள்லாம் நீக்கப்படும் குரல் கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் 2 வகையிலுமே நாங்கள் செஞ்சோம். ஆக மதச்சார்பற்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாமே என்ன நினைக்கிறேன்னா, புரட்சித் தலைவி இதே புரட்சித் தலைவி மறைவுக்கு பிறகு எப்படியாவது இந்த கட்சியை உடைக்கலாம்னு நினைச்சாங்க. அதுவும் இதால் முடியல. இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம்னு நினைச்சாங்க. அந்த கனவும் நிறைவேறல. ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சு புகுத்த வேண்டும்னு பார்க்குறாங்க. ஒரு காலம் நடக்காது. இது உயிரோட்டம் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இதில் இருக்கின்ற தொண்டர்களிருந்து நிர்வாகிகள் அத்தனை பேரும் விசுவாசமாக இருவரும் தலைவர்கள் வகுத்து தந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். கட்சியோ ஆட்சியோ எவராலும் உடைக்க முடியாது, கவிழ்க்க முடியாது. தமிழக மக்கள் அனைவரும் இருவரும் தலைவருடைய திட்டங்களை இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த திட்டம் எங்களுக்கு கைவிடுத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரும் பிரச்சனை. அதுல இந்த நேரத்தில் எதுவும் கிளப்பா இருக்கு. சரியா ஆமா, ஜல்லிக்கட்டுக்கு நாளைக்கு கலந்துக்கிறேன். நாளைக்கு நாளை மறுநாள் காலையில 7:30 மணிக்கு அலங்காவூரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நானும் துணை முதலமைச்சர் இருவரும் மற்ற அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த வாடிவாசல் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துவக்கி வைக்கிறோம். ஏன் யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்காங்க, யாரு வேணாலும் பேச, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. இது கட்சி, இது ஒரு அமைப்பு நிதியாக ராஜ்யம் கேட்டால் பதில் சொல்லலாம். யாரா நாங்கள் கட்சி அமைக்கிறோம், யாரா பண்ணுறோன்னா அவங்களுக்கு விருப்பம், யார் வேணாலும் செய்யலாம். அது தவறு கிடையாது. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் பேசுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இயக்கம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில இயக்கம் தான் நிலைத்து நிற்குது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்.